அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29/7/2025 முதல் 14/9/2025 வரை ஒரு 48 நாட்களுக்கு கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பகவானுடைய 3 பார்வைகள் மூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்களையும் கன்னி ராசியில் செல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பலன்களையும் முதலில் காணலாம். செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் பூமி, சகோதரம், மங்களம். சரியான வயதில் திருமணம் நடக்கணும். சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கணும். சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு மனிதனுக்கு அட்ரஸ் கரெக்டாக இருக்கும், இருப்பிடம் நிலையாக இருக்கும். கன்னி ராசியில் செவ்வாய் வந்தால் கடலே வற்றும் என்று சொல்வார்கள். ஆனால் அது அப்படி கிடையாது. சுய ஜாதகத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு கடலளவு பிரச்சனை உண்டாகும் என்று அர்த்தம். சுய ஜாதகத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு தண்ணீர் வசதி இல்லாத மேட்டுக்காடு, வானம் பார்த்த பூமி, சொத்து நிலம் அமையும். மழை பெஞ்சினா வெள்ளம் பண்ணலாம், இல்லைன்னா கரம்பாக சும்மா கிடக்கும். மலை அடிவாரத்தில் ஃபாரஸ்ட் நிலத்துக்கு பக்கத்தில் புறம்போக்கு நிலப்பாத்தியமோ அவங்களுக்கு உண்டாகும். கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் அரைங்குறையுமான தண்ணீர் இவங்களுக்கு அமையும். பெரும்பாலும் கன்னி ராசியில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை உண்டாகும். வீட்டை சுற்றி இருப்பவர்கள், நிலத்தை சுற்றி இருப்பவர்கள் போட்டி பொறாமைக்காரர்களாக இருப்பார்கள். பகை விரோதம் கூடுதலாக இருக்கும். தடப்பாத்தியமும் சரியாக இருக்காது. ஓடையில் போகிற மாதிரி, வாய்க்காலில் போகிற மாதிரி சேரும் சகதியுமான தடப்பாத்தியும் இருக்கும். சொத்துக்கள் மூலம் கோர்ட்டு கேஸு இருக்கும். உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது. திருமண வாழ்க்கையும் சரியாக அமையாது. காலம் கடந்து வயது கடந்து திருமணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கன்னி ராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு பல தோஷங்களை கொடுத்து விடுகிறார். கன்னி ராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு அதிக போராட்டங்களை வாழ்க்கையில் கொடுத்து விடுகிறார். கோச்சாரத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் வரும்போது மற்ற சுபகிரகங்களுடைய பாவக்கிரகங்களுடைய பார்வையோ தொடர்போ இல்லை. அடுத்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தனித்த செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். கடந்த 45 நாட்கள் கேதுவோடு செவ்வாய் கூட்டு சேர்ந்து சனி ராகு பார்வையில், செவ்வாய் சனி பார்வையில் சஞ்சாரம் செய்தார். பல வழிகளில் தொல்லை தொந்தரவுகள் ஏற்பட்டது. அடுத்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தனித்த செவ்வாய் செல்லும்போது அவங்கவுங்க குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வடகிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திற்கும் 5, 12ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். எதிர்வரக்கூடிய 48 நாட்கள் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். 10வது வீட்டிலே கோச்சாரத்தில் செவ்வாய் வரும்போது தொழில் விருத்தியாகும். செய்கின்ற தொழில் எதுவாயினும் தொழில் விருத்தியாகும். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். கூடுதலாக கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி அதிக உழைப்பை உண்டாக்கும். இயந்திரம், வண்டி, வாகனம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்த 48 நாட்கள் அதிக லாபங்களை கொடுக்கும். காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம்
மருத்துவம், யூனிஃபார்ம் சர்வீஸில் பொது சேவை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்த 48 நாட்கள் பெயரும் புகழும் அதிகரிக்கும். 10வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது தனுசு ராசி என்பர்கள் முற்பாதி, அதாவது 48 நாட்கள் கன்னிராசியில் செவ்வாய் செல்கிறார் என்றால் முதல் 24 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா 3 மாதத்து பயிரோ 6 மாதத்து பயிரோ 1 வருஷத்து பயிரோ பயிர் பண்ணும்போது அந்த பயிர் அறுவடை பண்ணும்போது தான் அவங்களுக்கு வருமானத்தை பார்க்க முடியும். அது மாதிரி தான் தொழிற்ஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது முதல் பாதி நாட்கள் கடும் உழைப்பு உண்டாகும். கர்மஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது குடும்பத்திலேயோ பங்காளிகள் வழியிலோ கர்ம காரியங்கள் உண்டாகும். கர்ம காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலை ஏற்படும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகள் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வளர்ப்பு பிராணிகள் தொழிலை விரிவுபடுத்தலாம். வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் 2 வண்டி எக்ஸ்ட்ரா வாங்கி விடலாம். தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம். புதிதாக தொழில் தொடங்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழிலுக்காக முதலீடு போட்டிங்கன்னா கடன் வாங்கினா கூட சரி, 10வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது கடன் வாங்கி தொழில் தொடங்கினாலும் அந்த கடனை விரைவில் அடைத்து விடலாம். மனைவி குழந்தைகள் மூலம் நல்ல மன மகிழ்ச்சி உண்டு. உங்கள் தொழில் வேலை உத்தியோகத்திற்கு நல்ல சப்போர்ட்டாக பக்கபலமாக இருப்பார்கள். தனுசு ராசிக்கு 12ஆம் அதிபதி 10வது வீட்டிலே செல்லும்போது சிலர் கடல் கடந்து வியாபாரம், ஏற்றுமதி, இறக்குமதி, பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான யோகம் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னி ராசியில் செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்வை செய்கிறார். ஜென்ம ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு மூலம் உங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, தாமதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கலாம். மங்களக்காரகன் செவ்வாய் ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். இப்போ வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். கல்யாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை தனுசு ராசியின் மேல் விழும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நல்ல தைரியம், தன்னம்பிக்கையாக, புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. பெற்றோர்கள் மூலம் பொருளாதார உதவி கிடைக்கும். வீடு கட்டுவதற்கோ தொழிலுக்காகவோ உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு பெற்றோர்கள் மூலம் பொருளாதார உதவி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள் வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீடு, நிலம், சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் மூலம், கால்நடைகள் மூலம் நல்ல லாபங்கள் பார்க்கலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 5வது வீட்டின் மேல் விழுகிறது. செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தை 8ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அண்ணன் தம்பி பங்காளிகள் தொந்தரவுகள் நீங்கும். பங்காளி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, இந்த மாதிரி பக்கத்துக்காரு, பக்கத்து நிலத்துக்காரிடம் வாக்கியா வரப்பு, தடத்து பிரச்சனை, போட்டி பொறாமை, இந்த மாதிரிலாம் எதிர்வரக்கூடிய 48 நாட்கள் சண்டை சச்சரவுகள் நீங்கும். உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷப்படுவீங்க. குழந்தைகள், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க.
செவ்வாய் புதனுடைய 8ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. தனுசு ராசி என்பதற்கு தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் இந்த கால நேரத்தில் நீங்கள் குலதெய்வ அருள் மூலம் சாதித்து கொள்ளலாம். கோச்சாரத்தில் ராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது தொழில் விருத்தியாகும், நல்ல சம்பாத்தியம் உண்டு. கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா 10வது வீட்டிலே செவ்வாய் செல்லக்கூடிய இந்த 48 நாட்களில் அந்த கோர்ட்டு கேஸு நிவர்த்தியாகும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.